அனைவருக்கும் வணக்கம். இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. சரி, நாங்கள் இன்றைக்கி இந்த எலக்ட்ரிசிட்டி என்ற பாடத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு கன்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் இந்த சயின்ஸ் வித் அன்பு என்ற இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணுமென்று சொல்லி சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டா ஷேர் பண்ணி விடுங்க. சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி என்ற பாடத்தில் இருக்கிற இந்த வீஸ்டன் பிரிட்ஜ் என்ற உய்டன் பாலம் என்று சொல்லுவோம் தமிழில், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி ஒரு தடைகளை இணைச்சிருக்கேக்க அதில் இருக்கிற தடைகளுக்கு இடையிலான விகிதங்களை பற்றி தான் இதில் இருந்து ஒரு முடிவு வரப்போகுது. அதை நாங்கள் என்னென்று கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி முதல்ல நிறுவுறது அப்படி என்று சொல்லி பார்ப்போம். பிறகு நாங்கள் இலக்கங்களை போட்டு உதாரணத்தோட ஷார்ட்கட் MCQs வந்தால் எப்படி செய்யலாம்னு சொல்லி ஷார்ட்கட் பிறகு பார்ப்போம். அப்போ இதில் பாருங்க, 10 வோல்ட் பேட்டரி இணைச்சிருக்கு. அதோட R1 R2 R3 R4 R5 சொல்லி 5 தடையலை இந்த இப்படி இணைச்சிருக்கு. இதால் இப்படி இணைச்சிருக்கிறபடியாக தான் இதை பிரிட்ஜ் பாலம் என்று சொல்லி சொல்கிறோம். இந்த நடுவில் இருக்கிறவரோட என்ன கெல்வனோமீட்டர் அதை இணைச்சிருக்கிறோம். அப்போ இங்கே இருந்து இங்கே கரண்ட் ஓடிச்சுதுண்டா இங்காலையும் இப்படி ஓடினா அந்த மின்னோட்டத்தின் திசைக்கேற்ற மாதிரி அந்த கெல்வனோமீட்டர் எவ்வளவு கரண்ட் ஓடுதுன்னு சொல்லி அந்த வாசிப்பையும் திசையையும் காட்டும். அப்போ இதில் இருக்கிற தடையின்ற பெறுமதிகளை மாற்றி 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 செய்யக்க ஒருக்கா இந்த கெல்வனோமீட்டரில் 0 என்ற வாசிப்பு வருதுதான். அப்படி என்று சொல்லி சொன்னால் இதுக்குள்ளால் கரண்ட் ஓட இல்லைன்றது தான் அர்த்தம். அப்போ கரண்ட் இதுக்குள்ளால் ஓட இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இதால் என்ன விளங்கி கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னால், இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தமும் இதில் இருக்கிற அழுத்தமும், அதாவது வோல்டேஜ் ரெண்டும் சமனாக வரைக்க தான் இதுக்குள்ளால் மின்னோட்டம் ஓடாது. இங்கே கூட அழுத்தம் இங்கே குறைய அழுத்தம் வேண்டாம், இப்படி கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஓடும் மின்னோட்டமும் என்ன அழுத்த படித்திறன் வழியே இலத்திறன்கள் அசைகிறது தானே. இப்போ அழுத்தம் கூடின வாட்டர் டேங்கில் இருந்து கீழே குறைஞ்ச இடத்தை நோக்கி தண்ணி ஓடுற மாதிரி இதுவும் அப்படி கூடின இடம் இங்கே கூட இருந்தால் இப்படி ஓடி இருக்கும், அல்லது இங்கே அழுத்தம் கூட இங்கே குறைவண்டா இந்த திசையில் ஓடி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த தடையில் மாற்றேக்க ஒரு நிலையில் இதில் 0 என்ற வாசிப்பு வருதுண்டா இதுக்குள்ளால் மின்னோட்டம் ஓட இல்லைன்றது நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இங்கேயும் அழுத்தம் சமன். அப்போ சரி, இதை நாங்கள் இனி என்னண்டு நிறுவுறான்னு சொல்லி சொன்னால், ஓமின் விதி தெரியும் தானே எங்களுக்கு. அவர் V = IR என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இதில் இருக்கிற இந்த அழுத்த வேறுபாடை நான் முதல் V என்றே எடுக்கிறேன், இலக்கம் பிறகு போட்டு செய்து பார்ப்போம். அப்போ V என்ற இந்த அழுத்த வேறுபாடு எங்கே வரப்போகுது, இந்த இந்த கம்பிகளுக்கெல்லாம் தடை இல்லைன்னு எடுத்தேன்னு சொல்லி சொன்னால், இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற அழுத்த வேறுபாடு இந்த பேட்டரியால் கொடுக்கப்படுற V வோல்டேஜ் அவ்வளவும் இதுக்கு வரப்போகுது. அப்போ பாருங்க, இதில் எங்களுக்கு தெரியும் இந்த கர்ஜோவின் விதி அதுகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் இருக்கிற V என்ற அழுத்த வேறுபாடு இதுக்கேயும் விழா போகுது, அல்லது இப்படியும் பார்க்கலாம், இதுக்கேயும் விழா போகுதுண்டே. இந்த பேட்டரியிலிருந்து வலிக்கிற மின்னோட்டம் இலத்திரன் எதிர் திசையில் ஓடும். அப்போ மின்னோட்டம் இப்படி I என்ற மின்னோட்டம் வலிக்கிடுது, இதில் I என்ற மின்னோட்டம் வந்து இதுக்குள்ள ஒரு I1 என்ற மின்னோட்டம் இதுக்காலையும் I2 என்ற மின்னோட்டம் இதுக்காலையும் போகுது. இது 0 என்று வருகுது, அதால் இதுக்கு மின்னோட்டம் ஓடு இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இதால் வந்த I1 அப்படியே இதுக்கால வரப்போகுது, இதால் வந்த I2 அப்படியே இதுக்கால வந்து திரும்பவும் இதால் I என்ற மின்னோட்டமாக பேட்டரிக்கு வரப்போகுது. இந்த இதில் பார்த்தோம்னா V என்றது என்னென்று வரப்போகுது, I1 × R1 + I1 × R2 என்று சொல்லி இந்த ஓமின் விதியிலிருந்தும் கிர்ச்சோவின் விதியை பாவிச்சும் இந்த புள்ளிக்கும் இடையிலான அழுத்தம் V என்றதை இப்படி எழுதிக்கொள்கிறோம். இப்போ பாருங்க, I1 என்ற மின்னோட்டத்தை பொதுவாக எடுத்துன்னு சொல்லி சொன்னால் R1 + R2 என்று சொல்லி வரும், இது V என்று வரும். ஆகவே இந்த I1 என்றது
என்று வரப்போகுது. இப்போ நான் இந்த I1 வச்சுக்கொண்டு இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்த வேறுபாடு VA என்றா அதை கண்டுபிடிக்கலாம். இதில் VB என்றதையும் கண்டுபிடிக்க போகிறேன். அது ரெண்டும் சமன் என்று எங்களுக்கு தெரியுமே, இது காலம் மின்னோட்டம் ஓட இல்லை. அப்போ இதே மாதிரி எழுதினோம்னு சொல்லி சொன்னால் இங்கே I2 என்னென்று வரப்போகுது, I2 V சமன் I2 R3 இது ப்ளஸ் I2 அதே மின்னோட்டம் தான் இதுக்கே ஓட போகுது, I2 R4 என்று வரும். ஐயா பொது எடுத்தால் I2 இன்ட்டு R3 ப்ளஸ் R4 V என்று சொல்லி வரப்போகுது. அப்போ இதை வச்சுக்கொண்டு அங்கால I2ன்றது V ஓவர் என்னென்று வரப்போகுது R3 ப்ளஸ் R4 சொல்லி வரப்போகுது. அப்போ ரெண்டு மின்னோட்டமும் எங்களுக்கு தெரியும். பாருங்க, இதில் I1 இதில் இருக்குது, I2 கீழே 100 இருக்கிறோம். ஓகே, அப்போ நாங்கள் இனி இந்த மின்னோட்டத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் இருக்கிற அழுத்த வேறுபாடு இந்த சந்தி VA இதில் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதில் 0 இருக்கும், பேட்டரியின் பூஜ்ஜியத்தோடு இணைச்சிருக்கிறோம். இதில் ப்ளஸ் V என்ற அழுத்தம் இதில் வரப்போகுது, ப்ளஸ் V. ஆகவே 0, இது ப்ளஸ் V. இதில் எவ்வளவு விழுந்திருக்கும், இந்த R1 தடையில் எவ்வளவு வேஸ்டாக இருக்கும், I1 R1 என்ற இந்த அழுத்த வேறுபாடு இதில் விழுந்திருக்கும். இதுக்கு எவ்வளவு போக போகுது, I1 R2 என்ற அழுத்த வேறுபாடு இதுக்கு எவ்வளோ போகுது. ஆகவே இதில் 0 என்று சொல்லி சொன்னால் இதில் ப்ளஸ் I1 R2 என்ற இந்த அழுத்த வேறுபாடு இருக்க போகுது. அதைத்தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இங்கே VA என்றது எவ்வளவாக இருக்கும், IR பெருக்கம் என்று சொல்லி எழுதினா மின்னோட்டம் நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம் V ஓவர் R1 ப்ளஸ் R2. ஆகவே இந்த R2 தடையில் இவ்வளவுன்னு சொல்லி வரப்போகுது. இதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த I2 மின்னோட்டம் தெரியும். ஆகவே இந்த R4 தடையில் எவ்வளவு விழுதோ இங்கே 0 வந்தபடியாக இதில் அந்த அழுத்தம் தான் இருக்க போகுது. ஏன், இதுக்கு R3க்கு I2 R3யும் I2 R4ன்றது இதுக்கே விழப்போகுது. ஆகவே இதில் இருக்கிற அழுத்தத்தை VBயையும் நாங்கள் எப்படி எழுதிக்கொள்ளலாம், இந்த IR என்று சொல்லி எழுதலாம். இதை R4 என்ற தடைக்கு பெருக்கி எழுதி கொண்டால் இது ரெண்டும் இப்படி வரப்போகுது. ஆனால் எங்களுக்கு இப்போ என்ன தெரியும், இந்த கெல்வனோமீட்டர் அது 0வில் நிற்கிறபடியாக VA சமன் VB என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இதுலேயும் அழுத்தம் சமன்ன்றபடியாக தான் இதுக்கு குறுக்கா மின்னோட்டம் ஓட இல்லை. அப்போ என்னண்டு இதை சமப்படுத்தலாம், VR2 ஓவர் R1 ப்ளஸ் R2 VR4 into R3 ப்ளஸ் R4. இப்போ வியும் வெட்டுப்பட்டுப்போம். இப்போ எங்களுக்கு தடைகளின் இதில் எங்களுக்கு எல்லா இதுவும் வந்திருக்கு. இதை நான் தலைகீழாக்கி சுருக்க போகிறேன். R1 ப்ளஸ் R2 ஓவர் R2 என்று வரும். இதை தலைகீழாக்கினா R3 ப்ளஸ் R4 ஓவர் R4 என்று சொல்லி வரப்போகுது. அப்போ இதிலிருந்து வரப்போகிற எங்களுக்கு கடைசி விடை அப்படி வரப்போகுது. R1 R2வால் பிரிக்கிறோம். R1 ஓவர் R2 ப்ளஸ் 1. ஏன் R2வால் வெட்டுப்பட்டுரும். இதை அப்படி பிரிச்சலினா R3 ஓவர் R4 ப்ளஸ் 1. ப்ளஸ் 1 இல்லாமல் போயிடும். ஆகவே என்ன கடைசியாக வரப்போகுது, R1 ஓவர் R2ன்றது R3 ஓவர் R4ன்ற விகிதத்துக்கு சமனாக இருக்குமா? இதுதான் இந்த விஸ்டன் பாலம் என்று சொல்கிற இந்த வீஸ்டன் பிரிட்ஜில் இருந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த தட பெறுமதியில் மாற்றி இந்த நடுவில் வர மின்னோட்டம் 0 வரைக்க இந்த இதில் இருக்கிற இந்த R1 R2 R3 R4ன்ற தடைகளுக்கு இடையிலான விகிதம் இப்படி வரப்போகுதான்.
சரி, அப்போ நாங்கள் இப்போ இந்த வீஸ்டன் பிரிட்ஜ்ன்றதில் நிறுவல் பார்த்துட்டோம். அப்போ R1 R2 அப்படி இந்த விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இதில் இருக்கிற தடையல் வருமென்று சொல்லி பார்த்தனாங்க. அப்போ இதில் பாருங்க ஒரு கேள்வி இலக்கங்களை வச்சு செய்யக்க உங்களுக்கு பட்டன்னு விளாங்கும். இப்போ 10 வோல்ட்ன்ற பேட்டரி இணைச்சிருக்கு இந்த சுற்றில், இப்படி தடையல் இந்த பெறுமதியில் இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு விளங்கிக் கொள்வோம். இதில் +10 அழுத்தம் இருக்க போகுது, இங்கால 0 பேட்டரின்ற 0வோட இணைச்சிருக்கிறோம். அப்போ இதுக்கு 10 வோல்ட் என்ற அழுத்தம் விழ போகுது. அப்போ நாங்கள் இப்போ நார்மலாக இது இல்லையாண்டு நினைச்சு கொண்டு யோசிச்சா என்னண்டு இதில் அழுத்தம் வரப்போகுது பாருங்க. இதுக்கு 10 ஓம் தடை இருக்கு இந்த இப்படி போகிற இதுக்கு. ஆகவே இதுக்கு 3 வோல்ட் விழா போகுது. 3 ஓமுக்கு 7 ஓமுக்கு 7 வோல்ட் விழணும். ஆகவே இதில் +7 வோல்ட் இருக்க போகுது. இதுக்கு 3 விழுந்துட்டார். இதுக்கு 10க்கு 7க்கு வித்தியாசம் 3 தானே. இனி இங்கே வித்தியாசம் 0 7 7 ஓமுக்கு 7 வோல்ட். இதில் பாருங்க எப்படி 4 ஓமுக்கு 4 வோல்ட் விழா போகுது. அது இதுக்கு போயிட்டுதுன்னு சொல்லிச்சுன்னா மிச்சம் 6 இதில் இருக்கும். இங்கே 6 வோல்ட்ன்றது இதை தாண்டி போயிருக்க இந்த 6 ஓமில் 6 வோல்ட் விழா போகுது. அப்போ பாருங்க இதுலேயும் அழுத்தம் சமனம் இல்லை. 7 வோல்ட் இங்கே 6 வோல்ட்ன்னு சொல்லி சொன்னால் இங்கே அழுத்தம் கூட இங்கே குறைய இல்லை. அப்போ இந்த திசையில் ஒரு மின்னோட்டம் இருக்கும் இப்படி இருந்தால். ஆகவே இது அந்த வீஸ்டன் பிரிட்ஜ் என்ற இதுக்கு இப்படியான ஒரு பெறுமதியில் வரையிலாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. இப்படி இந்த தடைகளுக்கு இடையிலான விகிதம் இப்படி சமனாக வந்தால் தான் அது வீஸ்டன் பிரிட்ஜ் என்று சொல்லலாம். இந்த நடுவுக்கால மின்னோட்டம் ஓடாதுண்டு. அப்போ இதில் எப்படி நாங்கள் உண்மையாக சரியான ஒரு வீஸ்டன் பிரிட்ஜாக இருந்தால் இது எப்படி வரும். இப்போ பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இப்போவும் இது இல்லாத மாதிரி நாங்கள் யோசித்தா இதுக்கு பாருங்க 10 வோல்ட்ன்றது இந்த 2க்கையும் 3க்கையும் விழா போகுது. அப்போ இதுக்கு எவ்வளவு விழும்? 2க்குள்ள 4 வோல்ட் விழும், இந்த 3க்குள்ள 6 வோல்ட் விழா போகுது. ஆகவே இதில் +6 என்ற அழுத்தம் இருக்க போகுது, 6 வோல்ட். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க மொத்தம் 10 ஓம் இருக்கு இதுக்கு. அப்போ ஒவ்வொரு ஓமுக்குள்ளேயும் ஒவ்வொரு வோல்ட் படி இதில் 4 விழுந்துடும், 6 வோல்டேஜ் இருக்க போகுது இதில். அப்போ பாருங்க இங்கேயும் அழுத்தம் சமன். ஆகவே இதில் மின்னோட்டம் ஓடாது. அப்போ என்ன இது இந்த வீஸ்டன் பிரிட்ஜ் என்று சொல்லலாம். அப்போ இது வீஸ்டன் பிரிட்ஜின் படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது சரியா இல்லை இருக்கணும். செக் பண்ணி பார்ப்போம். இதில் பாருங்க இதுக்கும் இடையிலான விகிதம் இதுக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனாக இருக்கணும். சரிதானே? ½ வருகுது. அல்லது நாங்கள் இப்படி தான் போடணுமென்று இல்லை, இப்படியும் பார்க்கலாம். 2 ஓமுக்கு 2/3 இதுக்கும் இடையிலான விகிதமும் இதுக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனாக இருந்தாலும் சரி. இது குறுக்கா பெருக்கப்பட்டு வர மாதிரி தானே இந்த 4 அங்கம் 3 இங்கே. அப்போ பாருங்க இதுவும் இதை சுருக்கினா 2/3 தான் வரப்போகுது. அப்போ இப்படி இந்த தடைகளுக்கு இடையிலான விகிதம் சமனாக இருந்தால் மட்டும்தான் இதுலேயும் அழுத்தம் சமனாக வரும். ஆகவே இந்த நடுவுக்கால மின்னோட்டம் ஓடாது. இப்போ உங்களுக்கு இந்த பெறுமதி போட்ட உடனே இது இன்னும் தெளிவாக விளங்கி இருக்கும். அப்போ இனி எங்களுக்கு கேள்வியில் இப்படி வந்துச்சுதுன்னு சொல்லி சொன்னால் இது எக்ஸ்ன்னு சொல்லி இது தெரியாத ஒரு கணியமாக இருக்குன்னு சொல்லி வச்சு கேள்வி கேட்கப்பட்டால் நாங்கள் என்ன எழுதுவோம்? இப்படி ஒரு சமன்பாட்டில் எங்களுக்கு இந்த நடுவுக்க மின்னோட்டம் ஓட இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இது ஒரு வீஸ்டன் பிரிட்ஜ் என்று சொல்லி யோசிப்போம். ஆகவே இது எக்ஸ்ன்னு சொன்னால் எப்படி எழுதுவோம்? 10/4 சமன் 3 இதில் தெரியாத கணியம் எக்ஸை போட்டு இந்த சமன்பாட்டை சுருக்குவோம். அப்போ எக்ஸ் எப்படி வரும்? 6 ஓம் என்று சொல்லி வரும். அப்போ இப்படி ஒரு தெரியாத கணியம், அப்போ தடைன்ற பெறுமதியை எங்களை காண சொல்லி இதில் கேட்கலாம். அப்போ இதுதான் இந்த வீஸ்டன் பிரிட்ஜில் கேட்கக்கூடிய கேள்விகள். அப்போ சரி, இது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன்.